நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதோட சக்ஸஸ் ரேட்டை 90% இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிக முக்கிய காரணியான ஒரு லொக்கேஷனை எப்படி சிறந்த முறையில் சூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் என்டர்பிரனர். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட பிஸ்னஸ் பிளானை எப்படி வடிவமைக்கிறதுன்றது நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிறந்த லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 முக்கிய காரணிகளை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, டார்கெட் ஆடியன்ஸ். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற டார்கெட் ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்களான்றதை பார்க்கணும். அந்த இடத்தோட டெமோகிராஃபிக், அதாவது அங்கே இருக்கிற கேட்ச்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ஸ், காலேஜ், அப்புறம் எவ்வளோ கார்ப்பரேட்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிற கேட்ச்மெண்ட் அனாலிசிஸை நீங்கள் பண்ணி ஆகணும். அங்கே இருக்கிற மக்களுடைய வாங்கும் திறன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல வகையில் உங்கள் ப்ராடக்டை பற்றின அனாலிசிஸ் பண்ணி உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த லொக்கேஷனில் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல லொக்கேஷனே சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சூஸ் பண்ண ஒரு லொக்கேஷன் இருந்ததுன்னா முதல் ஃபில்டராக கன்சிடர் பண்ணி அந்த இடத்த நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதையும் அந்த லொக்கேஷனில் அவங்க இருக்காங்கன்றதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது ஆக்சசிபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, உங்கள் லொக்கேஷன் முதல்ல நல்ல விசிபிலிட்டியாக இருக்கா, நல்ல விசிபிளான லொக்கேஷனில் இருக்கான்றதை பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கிங் வசதி இருக்கா, இபி கனெக்ஷன் இருக்கா, அப்புறம் ட்ரைனேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட், அதாவது ரோடு நீங்கள் பார்க்கும்போது ஒரு அமைப்பில் இருக்கும், அந்த ரோட்டில் மெயினான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளோட அவுட்லெட் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் ஏதாவது வரப்போதா அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த இடத்தோட அக்சசிபிலிட்டியை நம்ம விரிவாக ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் நம்ம பண்ணி ஆகணும். இந்த வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி இதுவும் உங்களுக்கு சரியான வகையில் இருந்ததுன்னா அடுத்த ப்ராசஸான 3வது ப்ராசஸ்க்கு நீங்கள் போகணும். 3வது ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன். அந்த இடத்துல அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷனில் எந்த மாதிரியான காம்படிட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை அங்கே காம்படிட்டர்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் சர்வே பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி சர்வே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துலையும், இல்லை உங்ககிட்ட யூனிக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல அவுட்லெட்டை போடலாம். இல்லை ஒரு 10-15 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் சக்ஸஸ் ரேட்டை இது ரொம்ப கிராஜுவலாக கம்மி பண்ணும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணி போகிறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். 4வது காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன். அந்த அவுட்லெட்டை ரன் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ரெண்ட், இபி, ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒருவேளை இந்த பட்ஜெட்டை எக்ஸீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்கள் டார்கெட் டைமுக்குள்ளே இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்க முடியாமல் போகும்போது இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பர்டனாக மாறிடும். இந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் உங்கள் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் இருக்கான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த 4 ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா 5வதான ப்ராசஸ்க்கு நம்ம போகணும். 5வது ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரெகுலேஷன்ஸ். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு மாலோ இல்லை ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல நீங்கள் லொக்கேஷனை சூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் தான் வைக்கணும். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் இருக்கணும். சில லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் இந்த 5வது விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். 6வது ரொம்ப முக்கியமானது பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத். அதாவது இங்கே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் ஃப்யூச்சரில் நல்ல டெவலப்பாக இருக்குமா, நம்மளோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் 1க்கு 3 முறை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த 6 வகையான ஸ்க்ரீனிங் ப்ராசஸை நீங்கள் தாண்டி தான் ஒரு லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த 6 ஸ்க்ரீனிங் ப்ராசஸையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.